Hi friends, welcome back to my channel. இந்த ப்ளாகில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு வாரமாக நடந்த வேலைகள் தான். சுறுசுறுப்பாக எப்படி வேலையை முடித்தோம், என்னென்ன நடந்தது, என்ன வாங்கினோம் அப்படின்னு காட்டுறதுக்காக தான். பாரிஸ் போயிருந்தோம். இந்த பவர்லெஸ் கிளாஸும் அம்மாவுக்கு ஒரு பவர் கிளாஸும் வாங்குறதுக்காக வாங்கிட்டு அப்படியே வரும்போது கொஞ்சம் பூவு, ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ் வந்து செந்தூரம் விற்றுது, அதையும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பார்த்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நைட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பயங்கர கவுண்டர் டாப் ஃபுல்லாக மெஸ்ஸி, ப்ளஸ் கேஸ் ஸ்டவ்வும் வந்து பால் வடிஞ்சு எல்லாம் க்ளீன் ஆகாமலே இருந்தது. ஏன்னா 3 நாளாக வந்து 3 நாள் வெளியிலங்கிறனால நம்ம வந்து ஸ்டவ்வெல்லாம் வாஷ் பண்ணாமலே வச்சுருந்தேன். எப்பயுமே அந்த பீரியட்ஸ் டைமில் என்னென்னு பார்த்திங்கன்னா, காலையில் குளிச்சுட்டு வந்து சமைக்கிறதோட சரி, அந்த பாத்திரம், இந்த ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணுறது, விளக்குறது, கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதெல்லாம் வச்சுக்க மாட்டேன். பொதுவாக ரொம்ப பாத்திரங்கள் யூஸ் பண்ணுறதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும் அந்த நாட்களில். நைட்டு வந்து மாவு அரைச்சி வச்சாச்சு. நான் காலையில் வந்து ஒரு முக்கியமான வேலைக்கு போகிறோம், சீக்கிரம் கிளம்பணுங்கிறனால இட்லிக்காக மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. நைட்டுக்கு வந்து வெங்காய சட்னியும் சப்பாத்தி ப்ளஸ் வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைச்சதுலேயே எடுத்து பாப்பாக்கு கொஞ்சம் தோசையும் ஊற்றி கொடுத்தாச்சு. அவள் அதிகமாக இட்லி தோசை தான் அதிகமாக சாப்பிட்டுட்ருக்கா. நான் தான் வந்து இட்லி தோசை நிறைய சாப்பிட்டு கார்போஹைட்ரேட் அதிகமாகிடுச்சு, ரொம்ப வெயிட் வேறு அதிகமாக போடுதுங்கிறனால சப்பாத்தியே ப்ரிஃபர் பண்ணுறது இப்போலாம். வத்தல் பொரிச்ச எண்ணெய் எல்லாமே அப்படியே கவுண்டர் டாப்லேயே ஸ்டவ் மேலேயே இருந்தது. எதுவும் க்ளீன் பண்ண முடியல, டயர்டாக இருந்தது. பாரிஸ் போயிட்டு வந்தது ப்ளஸ் வந்து டின்னர்லாம் முடிச்சுட்டு காலையிலையும் ஏர்லியாக கிளம்பணுங்கிறனால சரி டிஃபனை மட்டும் முடிச்சிடுவோன்ட்டு வெங்காய சட்னி ப்ளஸ் சப்பாத்தி தோசை எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு மாவையும் எடுத்து வச்சு மூடி வச்சாச்சு. பாத்திரமும் வந்து அப்புறமா தேய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்த நாள் சங்கடா சதுர்த்தி ப்ளஸ் அதில் ஒரு முக்கியமான வேலை யோசிச்சு வச்சுருந்தோம், அன்றைக்கி முடிச்சாகணும் அப்படிங்கிறதுனால. நைட் எல்லாமே சேர்ந்து முடித்து சாப்பிட்டாச்சு. கவுண்டர் டாப்பு, கிச்சன் எல்லாமே பயங்கர மெஸ்ஸியாக தான் இருக்குது. சரி லீவ் வரும்போது க்ளீன் பண்ணிக்கலாம், சாட்டர்டே சண்டே வரும்போது க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது அப்பப்போ ஃபுட்டெல்லாம் செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கிளம்பிகிட்ருக்கோம். வெங்காய சட்னி நாங்கள் எப்பயுமே வந்து தோசைக்கு சப்பாத்திக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னியை விட வெங்காய சட்னி சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அதையே நாங்கள் சாப்பிட்டுக்கிறது. காலையில் எழுந்த உடனேயே இட்லி சட்னி எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கிற ஆதிகேசவ பெருமாள் கோயிலுக்கு போயாச்சு. பயங்கரமான கோயில் இது. ஃபர்ஸ்ட் டைம் வர்றது நான். 108 திவ்ய தேசங்களை வந்து படமாக அந்த வாலில் அழகாக போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து துளசி மாடம், இந்த பிரகாரம் 1000 வருஷம் கோயிலாம், ப்ளஸ் பெருமாள் ராமானுஜருக்கு சன்னதி, ரொம்ப அழகாக ரொம்ப விசேஷமாக இருக்கிற கோயில், ரொம்ப அமைதியான கோயிலாக இருந்தது. சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருந்தது. உள்ளே அந்த மாதிரி சிலைகள் நான் பார்த்ததே இல்லை. எல்லாமே வந்து யானை, சிங்கம் மேலே வர்ற மாதிரியே இருந்தது. அன்றைக்கி எங்களோட லக் என்னென்னு பார்த்திங்கன்னா, சங்கடா சதுர்த்தி அதுவுமா காலையிலேயே யானையோட தரிசனமும் ப்ளஸ் யானையோட ஆசீர்வாதமும் எங்களுக்கு கிடச்சிது. பக்கத்துலேயே பெரிய அக்ரஹாரம் ப்ளஸ் பெரிய குளம். அதை முடிச்சுட்டு அந்த வேலையும் இம்பார்ட்டண்ட்டான வேலை சொன்னேன் பார்த்திங்களா, அன்றைக்கி அதையும் முடிச்சுட்டு வந்தோம். ஈவினிங் வந்து சங்கடா சதுர்த்தி ஸ்பெஷலாக வந்து அபிஷேகம் நடக்கும் ஈவினிங்கில் கோயில், எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலில், பிள்ளையார் கோயிலில். அங்கேயும் வந்து சாமி பூஜை எல்லாத்தையும் அபிஷேகம் பார்த்துட்டு சாமியும் கும்பிட்டுட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். பிரசாதம் செய்யணும்னு நானும் ரொம்ப பிளான் பண்ணியிருந்தேன். ஏதாவது ஒரு கொழுக்கட்டை இல்லை சுண்டல் ஏதாவது ஒன்று செய்யலான்னு பார்க்குறேன். பட் வந்து அதுக்குரிய டைம் வரவே மாட்டேங்குது. எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு அன்றைக்கி நம்ம ரெடி பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் க்ளீனிங்கும் முடித்து எல்லாம் ரெடி பண்ணணும். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது டைமு, சாட்டர்டே போல். வீட்டில் இருக்கிற துணி ஷெல்ஃப் எல்லாமே பயங்கரமாக கலைஞ்சி கிடந்தது. என்னோடய சுடிதார்ஸு, சாரீஸு எல்லாமே கலைஞ்சிருந்தது. சாரீஸ் எல்லாம் தனியாக எடுத்துடலாம். ப்ளஸ் சம்மருங்கிறனால சிந்தட்டிக் சாரீ வேர் பண்ண வேணாம், ரொம்ப கசகசன்னு இருக்குன்ட்டு அதெல்லாம் பிரித்து தனியாக செக்ரிகேட் பண்ணி வச்சிடலான்ட்டு அடுக்கிட்டு இருந்தேன். இந்த சாரீ பச்சை கலர் சாரீ பார்த்திங்கன்னா என்னை பொண்ணு பார்க்க வந்தப்போ கட்டின சாரீ, அதனால் ரொம்ப ஆர்ட் டச்சிங்காக இருக்கும். க்ளோஸ் டு மை ஆர்ட் இந்த சாரீ. இதுக்கு ஒரு ஜுவல்லரியும் எதுவும் போட்ட ஃபோட்டோலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் அப்போல்லாம். ப்ளஸ் வந்து இது காட்டன் சாரீங்கெல்லாம் தனியாக பிரித்து எடுத்து அதை மட்டும் இப்போ வேர் பண்ணிக்கலாம் சம்மர் டைம்லன்ட்டு எடுத்து ரெடி பண்ணிட்டேன். பௌர்ணமிக்கு பார்த்திங்கன்னா ப்ளஸ் சாட்டர்டே ப்ளஸ் பௌர்ணமிக்கு வந்து கோயிலேருந்து மாலை கொடுத்துருந்தாங்க. அபிஷேகம் பண்ணதுனால அந்த மாலையை எடுத்து வீட்டில் மாட்டியாச்சு வாசலில். தென் சண்டே பார்த்திங்கன்னா பாப்பா வந்து பீஸா கேட்டதுனால அவளுக்கு பீஸா ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வந்து வத்தல் போடலாம், ஏன்னா இது வேறு அக்னி நட்சத்திரம் வந்துருச்சுன்னா போட முடியாதுன்னு சொல்லிட்டு நல்லா மாவு அரைச்சி நைட்டே வச்சுருந்தோம் சாட்டர்டே நைட்டு. சண்டே மார்னிங் ஆனவொடனே எடுத்து நல்லா காய்ச்சி எடுத்து ரெடி பண்ணியாச்சு.
அதோடு வந்து கண்டங்கத்திரிக்காய் கிடச்சிது ஊர்லேருந்து, கிராமத்துலேருந்து. ஸோ காரக்குழம்பு கண்டங்கத்திரியில் காரக்குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் ரெடி பண்ணி யூஷுவல் காரக்குழம்பு மாதிரியே வச்சாச்சு. மார்னிங் வந்து இட்லி, சன்னா எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு காலையிலேயே வந்து இது வடகம் போட ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இதை மறந்துட்டோம், பண்ண வத்தல் மாவை வந்து மறந்துட்டோம். காலையிலேயே போட்டால் வெயில் இல்லாமல் இருக்கலாம். நானும் அப்பாவும் மாற்றி மாற்றி போட்டு எடுத்து அழகாக புழிஞ்சோம். பாதி புழிஞ்சோம், பாதி வந்து கிள்ளி வச்சோம். எதையோ ஒன்று எப்படியோ காஞ்சு சாப்பிட்டா சரின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம விற்கிறோம், வெளியில் அனுப்புகிறோம் அப்படின்னா ஷேப்லாம் வரணும். பட் வந்து செஞ்சால் போதும், முடித்தா போதும்ன்ட்டு ஆகிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அழகாக காய வச்சுட்டு வந்துட்டோம். அன்றைக்கி லன்ச் என்னன்னு பார்த்திங்கன்னா கண்டங்கத்திரி குழம்பு ப்ளஸ் வந்து இன்னும் 2 காய் இருந்தது, செய்ய முடியல அதை அவசரத்துக்கு. ஸோ நெய் ஊற்றிட்டேன். நெய் ஊற்றி கண்டங்கத்திரி காரக்குழம்பு சாப்பிட்டு பார்த்தா மதியானம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சாப்பாடு. ஆக்சுவலாக இந்த கண்டங்கத்திரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்மாவுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு பாப்பாக்கும் பேக் பண்ணி வச்சிருச்சு. ஏன்னா மதியானம் வந்தால் சாப்பிடுவா அவள் அப்படிங்கிறனால. தென் வந்து தயிரும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். சம்மர்னால தினமே தயிர், மோர் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுறேன் நான். ஸோ அவசரத்துக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு பாத்திரம்லாம் அப்புறம் தான் லேட்டாக தேய்க்கிறது, சிங்கில் ஃபுல்லாக போட்டு வச்சிடுறேன். ப்ளஸ் இந்த மாவு வந்து ஊர்லேயே வந்து இப்போல்லாம் மாவு அரைச்சி தராங்க. கம்பங்கூழ், கேழ்வரகு கூழுக்கு மாவு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஏன்னா இப்போ வந்து கூலிங்காக இருக்கட்டும், சம்மர் டைம்ங்கிறனால மாவு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து ஒட்டி வச்சாச்சு பாக்ஸில். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அழகாக கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பால் காய்ச்சி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. காலையில் போட்ட வத்தலும் வந்து நல்லா காஞ்சிருந்தது. மேலே பக்கம் நல்லா காஞ்சிருச்சு. அதனால் அடிப்பக்கம் தண்ணி தெளித்து அதையும் வந்து எடுத்து தனியாக பிரித்து வச்சிருந்தேன். உள்பக்கம்லாம் மாவாகவே இருக்குது. ஸோ இந்த கிள்ளி வச்சதும் நல்லா வந்து காஞ்சிருந்தது மேலே சூடாக. ஏன்னா அந்த வெயில் அடிக்குது, பயங்கரமான வெயில் அடிக்குது. இது எல்லாத்தையுமே வச்சு செப்பரேட் பண்ணி ஃபேனில் நல்லா காய விட்டாச்சு. காலையில் எழுந்துச்சி திருப்பி வெயிலில் போடணும். 3 நாள் போட்டால் நல்லாயிருக்கு. ஸோ நேற்று கண்டங்கத்திரி காரக்குழம்பு கொஞ்சம் கீழே அடி பிடிச்சதுனால அந்த சட்டியை வந்து தண்ணி ஊற்றி லெமன் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் மாவு மீதி இருந்தது வந்து பணியாரம் சுட்டுக்கலாம். பணியாரம் பாப்பா கேட்டா. அதனால் பணியாரத்துக்காக அந்த புளிச்ச மாவை எடுத்து வச்சாச்சு. தண்ணிலாம் இப்போ வந்து ஆர்ஓ சரியாக ஓடாதனால ரிப்பேராக இருக்கனால குண்டானில் பிடிச்சி வச்சுக்கிறோம். ஸோ பணியாரத்துக்கு வந்து ஜஸ்ட் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், பூண்டு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வதக்கிட்டு ஜஸ்ட் அந்த மாவில் போட்டு பிசைஞ்சு நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு சுட்டாவே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் பணியாரம்னா கூட நம்ம செய்யலாம். உப்பு போட்ட பணியாரம் வெறும் காய்கறி இல்லாமல் கூட நம்ம செய்யலாம். ஸோ வாழைத்தண்டு இருந்தது. வாழைத்தண்டையும் பாசிப்பருப்பையும் நல்லா ஊற வச்சு மோரில் ஊற வச்சு எடுத்து இட்லி பானையில் வேக வச்சாச்சு. வேக வச்சதுக்கப்புறம் எடுத்து தாளித்தா போதும், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது. ஸோ 2மே ஒரே ஸ்டவ்வில் ஒரே நேரத்தில் பண்ணிகிட்ருந்தேன். இந்த பக்கம் வந்து பணியாரத்துக்கு ரெடி பண்ணேன், அந்த பக்கம் அதை வேக வச்சாச்சு. பணியாரத்துக்கு ரெடி பண்ணதை எடுத்து மாவில் கலந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ எப்போயுமே எங்களுக்கு பணியாரம் வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். எனக்கு பணியாரன்றது தெரிய ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா 12th முடித்து நான் வந்து ஒரு கோச்சிங் படிச்சுட்டு இருந்தப்போ தான் தெரியும். அப்போ வந்து ராசிபுரம்னு ஒரு ஊரில் இருந்தோம். அந்த ஊரில் பார்த்திங்கன்னா வந்து பணியாரம் தான் ஃபேமஸே. வீச்சு பரோட்டா, பணியாரம் இந்த மாதிரிலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. 4 பணியாரம் போய் வாங்கிட்டு வந்துட்டாவே போதும், மார்னிங் டிஃபன், நைட்டு டிஃபன்லாம் முடிஞ்சிடும். அதே மாதிரி எப்படின்னா பரோட்டாவுக்கு வந்து மாவாகவே விற்பாங்க, போய் வாங்கிட்டு வந்து நம்மளே போட்டுக்கலாம் வீட்டில், அந்த மாதிரி ஃபெசிலிட்டியும் இருந்தது. ஸோ சைட் பை நான் சாதமும் வச்சு ரெடி பண்ணிட்டேன். ஸோ ரசத்துக்கு வந்து தக்காளி, பூண்டு, மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சு ரசப்பொடியும் 1½ ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ ரசம், தயிர், தென் வந்து மார்னிங் பணியாரம், வாழைத்தண்டு பொரியல், இது இருந்தாவே போதும். சிம்பிளாக சாப்பிட்டா கூட வயிறுக்கு வந்து எதுவுமே பண்ணாமல் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது வயிறுக்கு. அதுவும் சம்மருங்கனால நம்ம கண்டதை நிறைய காரமாகவோ நிறையாவோ சாப்பிட்டோன்னா என்ன ஆகுதுன்னா அதிகமான ஹீட் ப்ரொடக்ஷனால் வேர்வை அதிகமாக இருக்குது. அது ஒரு பிரச்சனை. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக சீக்கிரமாக முடிச்சுட்டு வர்ற மாதிரி ரெசிபி நம்ம மெனு ரெடி பண்ணிக்கணும் எப்போயுமே சம்மரில். ஏன்னா ரொம்ப நேரம் நின்று பாத்திரம் விளக்குறது, அடுப்பிட்ட நிற்கிறலாம் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுது. ப்ளஸ் வேர்வை ஊற்றுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிச்சனில் இப்போது. ஸோ ரெடி பண்ணது எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. குக்கரு,
சட்னி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து பணியாரம் ஊற்றி எடுத்துகிட்ருந்தேன். ஃபஸ்ட்டு ஊற்றுற பணியாரம் எப்பயுமே பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்காது. ஏன்னா வந்து கல் சூடாகாது. 2வது செட்டு ஊற்றும்போது நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் சைடில் மட்டும் ஃபஸ்ட்டு சுட்டுட்டு கீழே நடுவில் இருக்கிறதுல வந்து லாஸ்ட்டாக தான் ஊற்றுவேன் மாவு. ஏன்னா அது சீக்கிரமாக வந்து கருகிடும் அப்படிங்கிறனால எல்லாத்தையுமே சுட்டு திருப்பி போட்டு எடுத்து 2 செட்டு 3 செட்டு வந்தது. பணியாரம் மட்டும் எப்பயுமே அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். தோசை இட்லினா கூட நிறுத்திடுவோம். ஆனால் இந்த பணியாரம் வந்து ஆயிலில் சுடுறது ப்ளஸ் வந்து அந்த கிறிஸ்பினஸ்ஸு வெங்காயத்தோடு இருக்கிறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து 10 15 நாள் சாப்பிட்டுட்டே கிடப்போம். எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிடணும். நிறையாவே ஊற்றிட்டோன்னா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பாத்திரம்லாம் எல்லாமே அடுக்கி வச்சாச்சு. டிஃபன் பாக்ஸ் எல்லாமே வந்து விலக்கி அடுக்கி வச்சாச்சு. இந்த மாதிரி அடுக்கி வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். எடுத்து சர்வ் பண்ணவும் சரி, எடுத்து கொடுத்து விடவும் சரி ஈஸியாக இருக்கும். ஸோ பாப்பாவுக்கு 4 பணியாரத்தை கொடுத்துட்டு, அவளுக்கு வந்து ஸ்நாக்கும் வந்து பணியாரமே வச்சுருங்கன்ட்டு அதனால தான் பாக்ஸ் எடுத்து அதுலேயும் வச்சுட்டேன். பணியாரத்துக்கும் சட்னிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ கிச்சனில் பார்த்தீங்கன்னா இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் இப்போ தான் ரீசெண்டாக டீப் க்ளீனிங் பண்ணியிருந்தேன். இருந்தாலுமே அதிகமாக ஆயிடுச்சு. ஸோ இந்த சாட்டர்டே, சண்டே வரும்போது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி க்ளீனிங்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வீக்லி க்ளீனிங் கூட ரொம்ப நேரம் வந்து நிற்க முடியல கிச்சனில். வீக்லி இந்த செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமையிலேயே வந்து செஞ்சுட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் மற்ற நேரம் க்ளீனிங்லாம். அதுவுமே கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ கிச்சனில் வந்து நிற்கவே வந்து அவ்வளோ டயர்டாகிடுது. வேர்வை ஊற்றிட்டே இருக்குது. அதனாலே ஓடி ஓடி போயிட்டு ஃபேனுக்கு ஓடி போயிடுறோம். ஸோ பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அடுத்த செட் போட்டுட்டு நான், அப்பா எல்லாமே சாப்பிட ஆரம்பித்தாச்சு. ஸோ வந்து வெள்ளை பணியாரம் நம்ம மாவு அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா கார பணியாரத்துக்கும் வெள்ளை பணியாரத்துக்கும் 2த்துக்குமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணேன்னா வந்து மாடியில் இந்த வத்தல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே பேப்பரில் எடுத்து அடுக்கி வச்சாச்சு. சரி திருப்பி திருப்பி போட்டு வச்சுருந்தேன். அப்போ தான் வந்து அடுத்த பக்கம் மாவாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் காயும் அப்படிங்கிறனால. ஸோ இது 2வது நாள் வைக்கிறது. அப்புறம் இன்னும் ஒரு 3வது நாள் மட்டும் வச்சிடணும். இன்னும் நல்லா ட்ரையாக வச்சிடணும். கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட அது வந்து வத்தல் பொரிக்கும் போது கஷ்டமாக இருக்கும். அப்படியே வந்து உடச்சிட்டு வரும், சரியாக வராது. ஸோ கிள்ளி வச்சதையும் நல்லா திருப்பி விட்டுட்டு வந்தேன். நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு கிளம்பி வந்து நான் வேறு ஆஃபீஸ் கிளம்பணும் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு. ஸோ இன்றைக்கி என்ன லன்ச் எல்லாம் ரெடி பண்ணது எல்லாத்தையுமே வந்து வச்சாச்சு பாக்ஸில் வைக்கிறதுக்கு. ப்ளஸ் வந்து கிர்னி பழம் இருந்ததுனால ஜூஸ் போட்டு பாப்பாவுக்கு கொடுத்துடலாம், பாப்பாவுக்கு வச்சிடலாம் அப்படின்ட்டு அதையும் வச்சுட்டு எனக்கும் ஜூஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன் ஆஃபீஸ்க்கு. அவளுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா மதியானம் வந்து குடிச்சுப்பா. ஸோ நானும் வந்து இப்போ டீ குடிக்கிறது இல்லை ஆஃபீஸில். டீ காஃபி எல்லாம் ஜூஸ் தான் ப்ரிஃபர் பண்ணி அதிகமாக மோர் இல்லை ஜூஸ் அந்த மாதிரி தான் சாப்பிட்றேன். ஸோ என்னோடய டின்னில் வந்து ஜூஸை எடுத்து ஊற்றிக்கிட்டு பாக்ஸில் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ ரெகுலராக இதான் ரொட்டீன். நைட்டே கொஞ்சம் எதாவது தேவையானதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது, மெனு வீக்லி பிளான் யோசித்து வச்சுக்கிறது, என்ன செய்யலான்னு யோசிக்கிறது, அதுக்குரிய இன்க்ரீடியன்ட்ஸ் வாங்குறது, இந்த மாதிரி தான் வீட்டில் போயிட்டுருக்கு. ஸோ ரசம் எடுத்து பாட்டிலில் ஊற்றிக்கிட்டு வாழைத்தண்டு பொரியல் தென் தயிர் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ மீதி இருக்கிற கிர்னி பழத்தை வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுட்டு நான் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஸோ இந்த சிம்பிள் சாப்பாடே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ நல்லா இருந்தது. எதுவுமே உடம்புக்கு பண்ணலை. ப்ளஸ் வாழைத்தண்டும் வந்து நல்லா வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் நல்லா பார்த்துக்குது உடம்ப. ஸோ லிக்விட் டயட்டாகவே அதிகமாக எடுத்துக்கிட்டால் இன்னும் அடுத்ததுலாம் வந்து இந்த வாரம்லாம் கூழ் தான், கம்பங்கூழ், கேழ்வரகு கூழ் எல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம் செய்யறதுக்கு. கேழ்வரகுலாம் ஆல்ரெடி கூலிங் தான். கேழ்வரகு அடை இல்லை வந்து களி அந்த மாதிரியே இப்போ வந்து சாப்பிட்டுக்கலாம் சம்மர் டைமில். ஸோ பாக்ஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டேன். அது ஒரு மாதிரி பத்தாத மாதிரி இருந்தது பேக்கில். அப்படியோ எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சு, இப்படி வச்சா கீழே விழுந்துரும் அப்படிங்கிறனால அந்த கிளாஸ் பாட்டிலு ஜூஸ் எல்லாத்தையும் தனியாக வச்சு அழகாக அடுக்கி பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன் ஆஃபீஸ்க்கு. தேங்க்யூ.